கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாம் ஒரு புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கடவுள் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறது எசாயா 43:2. நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பல. கடினமான பாதைகள் வழியாகத்தான் நாம் தினமும் கடந்து செல்கிறோம். உடலில் வியாதிகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோபத்தினால் வரக்கூடிய சிக்கல்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை, குழந்தையின்மையால் வரக்கூடிய மன அழுத்தம், வேலை செய்யும் இடங்களில் பிரச்சனை, மன அழுத்தம், இவை எல்லாமே அனுதினமும் நாம் எதிர்கொள்ளக்கூடியவை. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக இந்த மாதத்தில் நமக்கு சொல்ல விரும்புவது, நீர்நிலைகள், ஆறுகள் போன்ற நம்மை மூழ்கடிக்கும் பிரச்சனைகள், சோதனைகள் எது வந்தாலும் அது எதுவுமே நம்மை மூழ்கடிக்காது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தீயில் நடந்தால் சுட்டெரிக்கக்கூடிய அளவுக்கு, நம் உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் எதுவும் நம்மை அழிக்காது, சுட்டெரிக்காது. ஏனென்றால் நம் ஆண்டவராகிய கடவுள் நம் கூடவே இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நெருப்பில் போடப்பட்டார்கள். நெருப்பு அவர்களை எரிக்கவில்லை. தேவன் தாமே 4வது மனிதராக அவர்களோடு இருந்தார். அதேபோல நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், மன வருத்தம் வந்தாலும் எதுவும் நம்மை அழிக்காது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.